டிகுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மே 4 அன்னைக்கு வரலாற்றில் என்ன முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பு மிக்க வீரம் மிக்க ஒரு நபருடைய நினைவு தினம். அவர் தான் திப்பு சுல்தான். இப்போ அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். திப்பு சுல்தான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 1751ஆம் ஆண்டு மைசூரில் இருக்கக்கூடிய தேவனஹில்லி அப்படிங்கிற இடத்துல ஹைதர் அலிக்கு மகனா பிறக்கிறாரு. ஹைதர் அலி தான் அப்போ மைசூர் மகாராஜாவாக இருக்காரு. திப்பு சுல்தானுக்கு அவரோட வீரத்துக்காக மைசூர் புலி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, எதிரிகளே அஞ்சக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமா போர் புரியவர் தான் நம்ம திப்பு சுல்தான். அதனால தான் அவருக்கு இந்த பட்டம் கிடைச்சது. திப்பு சுல்தான் வெள்ளையர்களுக்கு எதிராக நிறைய போர் புரிஞ்சிருக்காரு. அதுல முக்கியமா சொல்லணும்னா, அவர் நடத்தின ஆங்கிலோ மைசூர் வார் தான் அவரை பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த எதிராளியா காமிச்சது. திப்பு சுல்தானோட படையில இரும்பால மூடப்பட்ட ராக்கெட்கள் பயன்படுத்தப்பட்டது. இது உலகத்தோட ஆரம்பகால ராக்கெட் பயன்பாடுகள்ல ஒண்ணு. திப்பு சுல்தான் மைசூர் சாம்ராஜ்யத்தை ஒரு அழிக்க முடியாத வலுவான சாம்ராஜ்யமா உருவாக்குனாரு. அவரு தனக்குன்னு ஒரு நாணய முறையும் தனக்குன்னு ஒரு நாள்காட்டி முறை, அதாவது கேலண்டரையும் தனக்குன்னே தனியா வகுத்து வச்சிருந்தாரு. திப்பு சுல்தான் பிரான்ஸ் நாட்டோட நட்புறவு வச்சிருந்தாரு. நெப்போலியன் போனபார்ட் போன்ற பெரிய தலைவர்களோட அவருக்கு ஒரு நட்பு இருந்துச்சு. ஒரு நாளாவது புலியா வாழ்றது 1000 ஆண்டுகள் ஆடா வாழ்றதை விட எவ்வளோ சிறந்ததுங்கிற இவரோட வார்த்தை இன்னை வரைக்கும் ரொம்ப பிரபலமானது. இவர் புதிய பயிர் வகைகளை அறிமுகப்படுத்தி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி வணிகத்தை வளர்த்தார். திப்பு சுல்தான் வீரமிக்க அரசரா ஒரு பக்கமும் சர்ச்சைக்குரிய ஆட்சியாளரா இன்னொரு பக்கமும் பார்க்கப்படுறாரு. இவரோட வாழ்க்கை வரலாறு இன்னமும் ஒரு விவாத பொருளாவே இருந்துட்டு வருது. தனக்கு படிப்பறிவு இல்லைங்கிறதுனால இவரோட அப்பா ஹைதர் அலி தன் மகன் நல்லா படிச்சு பெரிய ஆள வரணுங்கிறத எதிர்பார்த்தாரு. அதனால அவருக்கு சமூகம், மதம், மொழி போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைச்சாரு. அதுக்கான முயற்சிகளையும் எடுத்தாரு. திப்பு சுல்தானும் அதே மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தலை சிறந்த ஒரு மாணவனாகவும் நல்ல போர் வீரனாகவும் வந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் மதுவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு திப்பு சுல்தான் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவருக்கு நிறைய இடத்துல உதவி வந்துச்சு. அதே மாதிரி அந்த ஒரு புள்ளியில தான் அவரும் நம்ம வேலு நாச்சியாரும் இணைஞ்சாங்க. அப்போ திப்பு சுல்தானை பார்க்க போன வேலு நாச்சியார் அவரோட உருதுல பேசினாங்கிற குறிப்புகளும் நம்மகிட்ட இருக்கு. திப்பு சுல்தான் பயன்படுத்தின ஏவுகணைகளோட பயன்பாட்டு முறை தான் ஆங்கிலேயர்கள் பிற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளுக்கு முன்னோடி. திப்பு சுல்தான் பயன்படுத்தின ஏவுகணைகள் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஊல்ரிச்சுங்கிற ஊரில் ரோதுண்டு அருங்காட்சியகத்தில் இன்னமும் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. திப்பு சுல்தான் ஆயிரக்கணக்கான கோயில்களை இடித்ததாகவும் பல கோயில்களுக்கு தானமாக நிலங்கள் வழங்கினதாகவும் வரலாற்றில் முன்னுக்கு பின் முரணான செய்திகள் நிறையாவே இருக்கு. மங்களூர் கத்தோலிக்ஸ் மற்றும் கொடகு மக்கள் மீதான இவரோட இராணுவ நடவடிக்கை ஒரு கட்டாய மத மாற்றமாகவும் படுகொலையாகவுமே இந்து அமைப்புகளால் பார்க்கப்படுது. குறிப்பாக சொன்னால் குடகு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் இவர் நயவஞ்சகமாக கொன்றதுனால இவர் ஒரு கொடுங்கோலனாவே பார்க்குறாங்க. திப்பு சுல்தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக மைசூர்ல 4 போர்கள் போரிட்ட தைரியமான ஒரு ஆள்னு புகழப்படுறாரு. திப்பு சுல்தான் தன்னோட 16 வயசுலேயே அவங்க அப்பா ஹைதர் அலியோட சேர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து போர் புரிஞ்சிருக்காரு. அந்த போரை தவிர்த்து திப்பு சுல்தான் தன்னோட தலைமையில கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து 3 போர்கள் தைரியமா போர் புரிஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் திப்பு சுல்தானை ஒரு மாபெரும் வீரராக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் அவரை ஒரு சர்ச்சைக்குரிய ஆட்சியாளராக ஒரு கொடுங்கோலனாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அவரோட மாறுபட்ட கொள்கைகளும் மத நம்பிக்கைகளும் தான். இறுதியா திப்பு சுல்தான் மே மாதம் 4ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு செரிங்கப்பட்டணம் போர்ல பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக சண்டை போடும்போது வீர மரணம் அடைஞ்சாரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரரோட வீரத்தை அவருடைய நினைவு தினமான இன்று நம்ம போற்றுவோம். மேலும் நாளைய தினத்துல வரலாற்று என்னெல்லாம் நடந்துச்சு அதை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.